வணக்கம். கதையில் உங்களுடன் இணைவது நான் குமுதா மகேஷ். மது அவள் வாழ்க்கையின் பக்கங்களை ஒவ்வொன்றாக புரட்ட ஆரம்பித்தாள். அதுவரை அவள் கதையை அமைதியாக கேட்டுக்கொண்டு உட்கார்ந்திருந்த விக்ரம், பசுபதி மதுவின் வாழ்க்கையில் நுழைந்த பிறகு நடந்த நிகழ்வுகளை கேட்க கேட்க புன்னகையுடன் இருந்த அவன் முகம் மெதுவாக சீரியஸாக மாறிக்கொண்டே வந்தது. 4 நாட்களாக அவனை பார்க்கவில்லை. வந்தவுடன் சரியாக பேசக்கூட முடியவில்லை. குழந்தையை தொட்டிலில் போட்டு தூங்க வைத்துவிட்டு அவன் அருகில் வந்து ஆசையோடு அமர்ந்தாள் மது. அவனை கட்டி கொள்ள வேண்டும், அவன் நெஞ்சில் சாய்ந்து கொண்டு நிறைய பேச வேண்டும் என்று மனது ஆசைப்பட்டது. அவன் உடன் இருக்கும் போதெல்லாம் தூங்கிக் கொண்டிருந்த காதல் அவன் இல்லாத போது வெளித்தெழுந்து அவளை இம்சை செய்தது. மது அவன் தோளோடு தோள் உரசியபடியே ஒட்டி உட்கார்ந்திருந்தாள். இதழில் புன்னகையுடன் திரும்பி அவன் முகத்தை பார்த்தாள். அவனோ புத்தகத்திற்குள் புதைந்து கொண்டிருந்தான். மிதமான ஒளியில் டிவியில் ஆங்கிலத்தில் செய்தி ஓடிக்கொண்டிருக்க கேட்பாரற்று கிடந்த தொலைக்காட்சி பெட்டியை ரிமோட்டை எடுத்து ஆஃப் செய்தவள் அப்போதாவது விக்ரம் திரும்பி ஏதாவது சொல்கிறானா என்று பார்த்தாள். அவனோ எதையும் கண்டுகொள்ளாமல் புத்தகத்திலே மூழ்கி கிடந்தான். மாமா என்றாள். அவள் அழைத்தது கூட அவன் காதில் விழவில்லை. மாமா திரும்பவும் அழைத்தாள். என்ன சொல்லு? அவன் புத்தகத்தை வாசித்து கொண்டே திரும்பாமல் கேட்டான். ஒன்னும் இல்ல, சும்மாதான் கூப்பிட்டேன் என்றவளின் நுனி மூக்கில் கோபம் எட்டி பார்த்தது. அவன் அவளை கண்டுகொள்ளாமல் புத்தகத்தை படித்து கொண்டிருக்கிறான் என்ற ஏமாற்றம் அவள் முகத்தில் தெரிந்தது. ச, 4 நாளா பார்க்கலன்னு எவ்வளவு ஆசையா வந்த, இவர் என்னன்னா திரும்பி கூட பார்க்க மாட்டேங்கிறாரு. அவள் புத்தகத்தில் கையை வைத்து மூட, ஏன் மது என்னை டிஸ்டர்ப் பண்ணாத. முகம் வாடி போனது அவளுக்கு. அவளுக்கு அவன் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும், இல்லை என்றால் அவனை கோபித்துக் கொள்ளும் அளவிற்கு இந்த 3 மாதங்களில் அவன் மேல் உரிமை கூடி போயிருந்தது மதுவிற்கு.